ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் பயன்படுத்தப்படும் முக்கியமான வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் உங்ககிட்ட லாங் போகணும்னு சொல்கிறேன். பொதுவாக அதோட அர்த்தம் என்னென்னு எடுத்துப்போம். தூரமாக போக சொல்கிறதானு எடுத்துப்போம். அதுவே ஷேர் மார்க்கெட் லாங் போகணும்னு சொல்கிறேன்னு வைங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐடிசி கம்பெனி ஷேர் லாங் போகணும்னு சொன்னால், இந்த ஐடிசி கம்பெனி ஸ்டாக் ஃபியூச்சரில் விலை ஏறப்போகுன்னு சொல்லி நீங்கள் வாங்கி வைங்கன்னு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்டாக் பை பண்ணாமல் ஏன் லாங் போகணும்னு சொல்கிறோன்னு தெரியுமா? இதை தான் ஜார்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு துறை சார்ந்த பயன்படுத்தப்படும் குறிப்பான வார்த்தைகளை தான் ஜார்கன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்னை மக்கள் சென்னை ஸ்லாங்கில் பேசுகிறாங்கல்ல, அது ஒரு வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல் தான் ஷேர் மார்க்கெட்டில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் முக்கியமான வழக்கு சொற்கள் ஒரு 10-20 இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி வேறு ஏதாவது வீடியோ பார்க்கும்போதோ, இல்லை எக்ஸ்பர்ட் பேசும்போது, இல்லை வேறு ஏதாவது சொல்லிக் கொடுக்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். முதல் வார்த்தை லாங் போகும்னு சொல்கிறது. இன்றைக்கோ நாளைக்கோ எதிர்காலத்தில் ஒரு ஸ்டாக்கோட விலை ஏறப்போகுதுன்னா அந்த ஸ்டாக்கை இன்றைக்கே நம்ம வாங்கி விற்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் லாங் பை இல்லை லாங் பொசிஷன் சொல்லுவாங்க. புள்ளி ஸ்டாக்கில், அதாவது ஒரு ஷேர் விலை ஏறப்போகுதுன்னா அப்படிங்கிற எண்ணத்தில் வாங்கி விற்கிறோம் பார்த்தீங்களா, அதை லாங்குன்னு சொல்லுவோம். ரெண்டாவது வார்த்தை ஷார்ட் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் காலையில் பைக் மார்க்கெட்டுக்கு வரீங்க, நீங்கள் இன்றைக்கி மதியம் பைக்கிட்ட விலைலாம் குறையும் அப்படின்னு கணிச்சிடுறீங்க. அப்போ எக்ஸுன்னு ஒருத்தவர் அங்கே வராரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்றைக்கி மதியம் பைக்கிட்ட விலைலாம் ஏறிடும், அதனால் காலையில் என்ன விலைக்கு பைக் கிடைக்குமோ அந்த விலையில் வாங்கிடலான்னு வராரு. நீங்கள் காலையில் 10 மணிக்கு மார்க்கெட்டில் ஹோண்டா பைக் 60,000 போகுது, எல்லா ஷோரூம்லேயும் விசாரிக்கிறீங்க, அங்கேயும் 60,000 தான் போகுது. அப்போ எக்ஸுன்றவர் உங்ககிட்ட 60,000 கொடுத்து பைக்கை வாங்கிடுறாரு. நீங்கள் அதை டீலை முடிச்சிடுறீங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈவினிங் 5 மணிக்கா டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இன்னும் ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக பைக்கை கொடுத்தே ஆகணும். நினச்ச மாதிரியே மதியம் 2 மணிக்கா அந்த பைக்கோட விலைலாம் மார்க்கெட்டில் 55,000 விற்க ஆரம்பிக்குது, விலை இறங்கி விற்கிது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேறு ஒருத்தர்கிட்ட 55,000 கொடுத்து அதே பைக்கை வாங்கி 60,000 உங்ககிட்ட கொடுத்தாருல, அவருக்கு நீங்கள் அனுப்பி விட்டுறீங்க. இப்போ உங்களுக்கு லாபம் என்னன்னு பார்த்தா, 60,000 ரூபாய்க்கு விற்றீங்க, 60,000 ரூபாயில் 55,000 போக பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5,000 உங்களுக்கு லாபம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, உங்ககிட்ட பொருள் இல்லை, ஆனால் 60,000 விற்றுருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பொருளை ஈவினிங் கொடுத்தாகணும். நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்க, மார்க்கெட்டில் விலை குறையுது, குறைஞ்ச விலைக்கு அந்த பொருளை வாங்கி யார் கேட்டாரோ அவர் கொடுத்துட்டீங்க. அதாவது காலையில் ஸ்டாக் இல்லாமலே அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு விலை குறையும் போது வாங்கி கணக்கை நேர் செஞ்சு லாபம் பார்க்குறாங்கல்ல, அது இதை தான் ஷார்ட் செல்லிங் ஷார்ட் பொசிஷன்னு சொல்லுவாங்க. இதில் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேல மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு நாள் நீங்கள் காலையில் ஸ்டாக்கை விற்று வாங்குறீங்க, அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே வாங்கி நீங்கள் நேர் பண்ணிடணும், ஓகேங்களா? அதனால தான் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் விலை ஏறினாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும், விலை கீழே வந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். உங்ககிட்ட பணம் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் கழித்து விற்கணும் அப்படின்னா வாங்கி அதுக்கப்புறம் மட்டும்தான் விற்க முடியும். இன்ட்ராடேயில் மட்டும்தான் விற்று வாங்க முடியும், ஓகேங்களா? இதில் சில கேள்விகள் வரலாம். நான் காலையில் 60,000 விற்றுட்டேன், விலை ஒரு வேளை குறையாமல் விலை மேலே ஏறிட்டே போனால் என்ன பண்ணுறது? எவ்வளோ மேலே போகுதோ அவ்வளோ லாஸ் ஆகும். அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் போட்டு மினிமம் லாஸில் வெளியில் வந்துட்டு அடுத்த ட்ரேடில் நம்ம ப்ராஃபிட் பார்த்துக்க வேண்டியதுதான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யார் சரியான மார்க்கெட்டோட டைரக்ஷன் கணிக்கிறாங்களோ அவங்க தான் மார்க்கெட்டோட வெற்றியாளர். அதை எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக கற்றுக்க போகிறோம். மூணாவது ஸ்கொயர் ஆஃப். இப்போ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கேன்னே வைங்க, அதை நீங்கள் ஈவினிங்குள்ளே விற்றாகணும். அது உங்களுக்கு இல்லைனா பொசிஷன்லேயே காட்டிகிட்டே இருக்கும். ஈவினிங் விற்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஸ்கொயர் ஆஃப்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கொயர் ஆஃபோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது அது செல் ஆயிரும். இதே நீங்கள் காலையில் செல் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிரும், ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான வார்த்தை, நல்லா கவனிங்க. OHLC, அதாவது ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஓப்பன்னா காலையில் ஒரு ஸ்டாக் என்ன விலைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். ஹைனா எந்த அளவுக்கு அதோட விலை உயருதுன்னு அர்த்தம். லோனா எந்த அளவுக்கு அதோட விலை குறையுது. க்ளோஸ்னால் எந்த விலையில் கடைசியாக முடிஞ்சது. இந்த OHLC ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வால்யூம் பற்றி போன வீடியோவில் பார்த்தாச்சு தெளிவாக. நிஃப்டி இண்டெக்ஸை பற்றியும் பார்த்தாச்சு. பார்க்கலான்னு அந்த வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். கம்பெனிகளோட நிதி நிலை அறிக்கை, நியூஸ், இது போன்ற முக்கியமான தகவலை வைத்து தான் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகும், விலை ஏறுமா இல்லை இறங்குமா, இது போன்ற ஆராய்ச்சிகள் செய்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அதுவே சார்ட்டில் கோடு போட்டு மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணுறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவோம். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எந்த ஸ்டாக்கு ப்ராஃபிட் பண்ணலான்னு காட்டும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்போது வாங்குறது நல்லது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். கடைசியாக அப்பர் சர்க்யூட், லோவர் சர்க்யூட். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அது திடீர்னு மேலே போயிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதே போல் கீழே போனால் என்ன பண்ணுவீங்க?
மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு ப்ராஃபிட் வருதுன்னா கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு லாஸ் வரும். இந்த மாதிரி மார்க்கெட் கட்டுக்கடமாக போய் யாரும் லாஸ் ஆகக்கூடாது. பணம் அதிகமாக வச்சுருக்காலும் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. இந்த அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர் 500 ரூபாய் விற்கிது. ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்து அந்த கம்பெனியை பற்றி ஒட்டு மொத்தமாக எல்லா மக்களும் விற்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க. மார்க்கெட் டக்குன்னு கீழே விழும். சில பேர் மார்க்கெட்டை கவனிச்சிருப்பீங்க, சில பேர் கவனிக்க மாட்டாங்க. என்ன ஆகும்னா சில பேருக்கு ரொம்ப லாஸ் வந்துடும். இந்த மாதிரி மக்களுக்கு நம்பிக்கை போயிடக்கூடாதுன்னு ஒரு நாள் ஒரு ஸ்டாக் இவ்வளோ தான் மேலே ஏறலாம், இவ்வளோ தான் கீழே இறங்கலாம் அப்படின்னு ஒரு லெவல் இருக்குது. அது ஒரு 10%, 20%, 30%ன்னு இருக்குது. அது டக்குன்னு ரீச் ஆனதும் அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டே நிறுத்தி வச்சுருவாங்க. மக்கள் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு விட்டுருவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த ஸ்டாக்கை திரும்ப ட்ரேட் பண்ணுற மாதிரி திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்க. அப்பயும் திரும்ப மறுபடியும் கீழே மொத்தமாக விழுகுதுன்னா மறுபடியும் அடுத்த லெவலுக்கு வரும். அந்த லோவர் சர்க்கியூட்டை ரீச் பண்ணதும் மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. சில நேரத்தில் நெக்ஸ்ட் டே கூட ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அந்த ஸ்டாக்கில் எந்த ட்ரேடும் பண்ண முடியாது. அந்த இடத்த தான் லோவர் சர்க்கியூட்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரே நாளில் விலை டக்குன்னு மேலே இத்தனை சதவீதம் ஏறிடக்கூடாதுன்னு மேலே ஒரு % லிமிட் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் அப்பர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. இது போல் இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் போக ட்ரேடிங் பற்றி பார்க்கும்போது ஈஸியாக பார்த்து கற்றுக்கலாம். அடுத்த வீடியோவில் ட்ரேடர்ஸ் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணால் தான் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.